வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் கொஞ்சம் தேங்காய் வாங்கினேன். அந்த வாங்கின தேங்காய் வந்து மேலே நல்லா இருக்குது. உள்ளே வந்து ஒரு மாதிரி அழுகி போன மாதிரி இருக்குது. அழுகி போனால் ரொம்ப கருப்பாக கிடையாது. இது பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. தோல் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கலர் மாதிரி இருக்குது. இப்போ இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு ஏதாவது உபயோகப்படுத்தினாக்கா அது வந்து சாப்பாடு நல்லா இருக்காது. இப்போ இந்த தேங்காய் வந்து நான் வந்து எண்ணெய் செஞ்சு உங்களுக்கு காட்டுறேன். வீணாக தூக்கி குப்பையில் போடக்கூடாது. எண்ணெய் செய்கிறேன். அதை பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லாவே இல்லை பாருங்கள். அதனால் இந்த தேங்காய் எல்லாத்தையும் வந்து நான் பொடி பொடியாக வெட்டிக்கிறேன். இந்த பொடி பொடியாக வெட்டின தேங்காய் எல்லாத்தையும் நான் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன். மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ சுட தண்ணி ஊற்றி பால் எடுத்துக்கோங்க. சுட தண்ணி ஊற்றி பால் எடுத்தாக்கா தான் வந்து பால் நல்லா வரும். இப்போ பால் எடுத்து முடிச்சிட்டேன். இதை அப்படியே வந்து நான் மூடி போட்டு ஃப்ரிட்ஜோடு வைக்கிறேன். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சு 2 நாள் ஆகிடுச்சி, எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது வந்து இதில் இருக்கிற தண்ணியோ இல்லை அதுக்கு கீழே வந்து ஒரு தூப்பி மாதிரி இருக்கும், அது நம்மளுக்கு தேவை கிடையாது. இந்த மேலே இருக்குது பாருங்கள், இந்த பால் ஏடு மாதிரி அப்படியே மேலே கட்டி கட்டியாக, அது மட்டும் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. இப்போ இந்த கட்டியாக இருக்கிற அந்த பால் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே ஒரு யானத்தில் போட்டுருங்க. யானத்தில் போட்டுக்கினா அடுப்பில் வச்சு காய்ச்சிக்குங்க. நம்ம வந்து நெய் எண்ணெய் காய்ச்சிறங்களோ அதே மாதிரி தான். அது காய்ச்ச வந்து எண்ணெய் வந்து அப்படியே திரிஞ்சு வரும். அது வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் திரிஞ்சு கலர் மாறும். அது வரைக்கும் கலர் மாற வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்குங்க. இப்போ நல்ல எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், கலர் நல்லா மாறி வந்துருக்குது பார்த்தீங்களா? இப்போ பார்க்கக்குள்ளே உங்களுக்கு தெரியும். இப்போ நான் அடுப்பை வந்து நிறுத்திட்டேன். அந்த சூட்லேயே தான் அது வந்து கொதிக்குது. ஆனால் நல்ல வாசனையாக மணமாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் நிறைய வந்து தேங்காய் வாங்கி இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோ வாசனையாக இருக்குது. சுத்தமான தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம தலையில் போட்டாக்கா முடி நல்லா வளரும். இந்த மாதிரி தேங்காய் வீணாக போச்சுன்னா தூக்கி குப்பையில் போடாதீங்க. எடுத்து இந்த மாதிரி எண்ணெய் செஞ்சுக்குங்க. இப்போ இந்த ஆறுனதுக்கு அப்புறம் பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிறேன். இப்போ பாட்டிலில் ஊற்றிட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ பார்க்கக்குள்ளே தெரியும். இப்போ என் கையில் தடவி காட்டுறேன். இவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். கடையில் வாங்குற எண்ணெய் வந்து இவ்வளோ ஷைனிங்காக இருக்காது. இப்போ நான் காய்ச்சனத்தில் வந்து எனக்கு 100 கிராம் எண்ணெய் வந்துக்குது பார்த்தீங்களா, 3 தேங்காவில். இப்போ இவ்வளோ சுத்தமான தேங்காய் எண்ணெய் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குது. நீங்களும் இந்த மாதிரி சுத்தமான எண்ணெய் செஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.